தலைவாய் ஒரு தலைவாய் ஒரு தலைவாய். ஒரு தலைவாய். என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னால். சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னால். இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி. என் அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் இந்திய திரைப்படம் 100 விழா கண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த 100 ஆண்டுகளில் திரைப்படம் சாதித்ததென்ன, அடுத்த 100 நோக்கி பயணிக்க இருக்கிற இந்த திரைப்படம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொளியை காண்போம். ஒரு தலைவாய் ஒரு தலைவாய். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. என்ன மோகன் 24 hours டபுள் கொடுக்குறேன் எனக்கு. ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன். உலகம் தெளிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன்? செவ்வந்தி பூ முடிக்க சின்னக்கா ஏது என்னக்கா. இது எப்படி இருக்கு? எத்தனையோ வரலாறுகளை உருவாக்கி கொடுத்த இந்திய திரைப்படத்திற்கு வயது 100. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல, பொழுதை போக்க தெருக்கூத்து, பொம்மலாட்டம், பாவைக்கூத்து போன்ற மண் சார்ந்த கலைகளே இருந்தது. அதற்கு பிறகுதான் நாடகக்கலை வந்தது. வரலாற்று புராண கதைகளை மேடையில் நாடகங்களாக நடித்து காட்டினார்கள். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 1897ஆம் ஆண்டு எட்வர்ட் என்கின்ற ஆங்கிலேயர்தான் முதலாக நகரும் காட்சிகளை சென்னையில் திரையிட்டு காட்டினார். சினிமாஸ்கோப் என்று விளம்பரப்படுத்தப்பட்ட திரைக்காட்சி அதுதான். சென்னையில் அது விக்டோரியா பப்ளிக் ஹாலில் நடந்தேறியது. ஊமை படங்கள் எனும் பேசா திரைப்படங்கள் என்பதே தொடக்க காலத்தில் இருந்தது. திரையில் காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும். தனியாக ஒருவர் ஒலிபெருக்கியில் காட்சிகளையும் கதைகளையும் விளக்கியபடியே இருப்பார். 1905ஆம் ஆண்டு திருச்சி ரயில் நிலையத்தில் வேலை பார்த்த சாமிக்கண்ணு வின்சென்ட் என்பவர் எடிசன் சினிமோட்டோகிராப் என்கின்ற திரைப்படம் காண்பிக்கும் நிறுவனத்தை ஆரம்பித்தார். இயேசுவின் வாழ்க்கை என்கின்ற திரைப்படத்தை அவர் வெளியிட்டார். திரைப்படத்திற்கான முதல் திரையரங்கு வார்விக் மேஜர் என்கின்ற ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது. மவுண்ட் தெருவில் கட்டப்பட்ட இதற்கு பெயர் எலக்ட்ரிக் திரையரங்கம். அந்த காலத்தில் ஒளி வீசும் மின் விளக்கு வசதிகளை கொண்டிருந்ததாலேயே அப்படி பெயர் சூட்டப்பட்டது. முழுக்க முழுக்க இந்தியர் ஒருவரால் கட்டப்பட்ட முதல் திரைப்பட அரங்கம் கெய்டி திரையரங்கம். எச்.எம். ரெட்டி இயக்கத்தில் முழு நீள தமிழ் படமான காளிதாஸ் வெளிவந்தது. தமிழில் வெளிவந்த முழு நீள திரைப்படம் இதுதான். பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, மக்கள் திலகம் எம்ஜிஆர், வி.என். ஜானகி, செல்வி ஜெயலலிதா என்று 5 முதல்வர்களை தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறது இந்த திரைப்படத்துறை. அதனாலேயே அது தவிர்க்க முடியாததாகி நிற்கிறது. இப்படி 100 ஆண்டை கடந்துள்ள இந்திய திரைப்படம் இப்பொழுது எப்படி இருக்கிறது, எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். ஒரு தலைவாய் ஒரு தலைவாய். தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதற்கு அரங்கத்தில் நம்மோடு மதிப்புமிக்க பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய ஐயா குமரேசன் அவர்கள், தீக்கதிர் ஆசிரியர். இங்கே பெருமதிப்பிற்குரிய ஐயா கோ தனஞ்சயன் அவர்கள், யூடிவியினுடைய தென்னிந்திய தலைமை நிர்வாக அதிகாரி. மதிப்பிற்குரிய ஓவிய கலைஞர் ஐயா சீனிவாசன் அவர்கள். பெருமதிப்பிற்குரிய நமது அப்பா ஆர்.சி. சக்தி அவர்கள், புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர்.
ஐயா நீங்க சொல்லுங்க, இந்தியாவிற்கு திரைப்படம் 100 ஆண்டுகள் ஆகுது. இதுல என்னென்ன மாதிரி இது சாதிச்சிருக்குது? இது ஒரு சாதனையா இருக்குதா, இல்ல மிகப்பெரிய வேதனையும் சோதனையுமா போய் நிக்குதா? ஏன்னா தொடக்கத்துல வந்த திரைப்படங்கள் வெறும் பொழுதுபோக்கா இல்லாம இந்திய தேசிய விடுதலை போராட்டத்துல தானும் ஒரு போராளி போல நின்றுக்குது. அதற்கப்புறம் வந்த திரைப்படங்களின் வளர்ச்சி, அதல் போக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த 100 ஆண்டு கால இந்த திரைப்பட துறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு திரைப்பட விமர்சகன் என்பதை விட திரைப்படத்தினுடைய ரசிகன். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழ் சினிமாவின் ரசிகன். தமிழ் சினிமாவில் எதுவும் இல்ல, அந்த நாட்டு படங்களை பாருங்க, இந்த நாட்டு படங்களை பாருங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையவன் அல்ல. தமிழ் சினிமா தனக்கான வரலாறை படைத்திருக்கிறது, இந்திய சினிமா தனக்கான வரலாறை கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருப்பவன், அதை ஒப்புக்கொள்கிறவன். ஆனால் நான் ஒரு சினிமாவுக்கு போகிற போது முதல்ல அது எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், அது குறித்து என்னுடைய கருத்து என்ன என்று பதிவு செய்ய போவது அடுத்த கட்டம். அதை விட முக்கியமா, நான் இவ்வளவு பணம் கொடுத்து படத்துக்கு போகிற போது என்னுடைய மன மகிழ்வுக்காகத்தான் செய்கிறேன் போறேன். நீங்க சரியாக சொன்னீர்கள். விடுதலை போராட்ட காலத்தில் தமிழ் சினிமா தனது விடுதலை போராட்ட காலத்து கடமையை செய்தது. அற்புதமான பல படங்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு பக்தி படத்திலே கூட ஒரு தொடக்க காலத்திலே வந்துருச்சு அப்படி ஒரு படம். காளிதாஸ் என்ற முதலில் தமிழ் மொழி பேசி வந்துகிற முதல் படத்திலேயே கூட காந்தி கை பானமே கை ராட்டினமேன்னு ஒரு பாட்டு வரும். அது புராண காலத்து கதை. அந்த புராண காலத்து கதையில காந்திக்கு பங்கே கிடையாது. ஆனாலும் பாட்டுல காந்தி வர்றாரு, கைராட்டினம் வரும். அப்போ அந்த விடுதலை போராட்ட செய்தியை சொல்லுகின்ற அந்த முனைப்பு, அந்த படம் அதை அவங்க லாஜிக்கெல்லாம் யோசிக்கல, விமர்சகர்கள் கிழிச்சு போட்டுருவாங்களேன்னு கவலைப்படல. விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கான செய்தியை சொல்ல வேண்டும், அதை நாமும் சேர்ந்து அதில் பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பு இருந்தது. இன்னும் சொல்ல போனா ராஜா ஹரிச்சந்திரா என்று முதல் சினிமா எடுத்தாங்களே, பால்கே எடுத்தாரு, அதுல என்ன இந்தியர்களுக்கான சினிமாவை நாங்களே எடுப்போம் அப்படிங்கிறது. நான் என்ன ஹாலிவுட் படத்தையும் பிரிட்டன்ல இருந்து வர்ற படத்தையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? எப்படி நம்முடைய வஉசி அவர்கள் சுதேசி கப்பல் விட்டாரோ அது போல சுதேசி சினிமா என்பதாக அது வந்தது. அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் சமூகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதே போற வரலாறோடு வருகிற போது தமிழ் சமூகத்துல புதிய இயக்கங்கள்லாம் அன்னைக்கு வருது. ஒரு பக்கத்துல திராவிட இயக்கம் சாதிக்கு எதிராக, பெண்ணடிமை கருத்துக்களுக்கு எதிராக தன் ஓங்கிய குரலை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்துல பொது உடைமை இயக்கம் அவர்கள் விடுதலையோடு சேர்த்து சமத்துவ சிந்தனையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் சேர்த்து பிரதிபலிக்கிற சினிமாக்களாக வந்து கொண்டிருந்தன என்பது வரலாற்று பதிவு. பிறகு இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய அரசியலில் இந்தியாவுடைய சமூக பொருளாதார கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் இந்த சினிமாவையும் தாக்கி இருக்கிறது. சினிமாவிலும் தப்பிக்க முடியலதான். அதற்கான சமரசங்களும் அதே சினிமாவில் நடந்திருக்கிறது. அது குறித்து நாம் தொடர்ந்து பேசலாமே. நன்றி. ஐயா நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்றாங்க திரைப்படத்தை பெரிதும் ரசிக்கிற ஒரு ரசிகன் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்ப விடுதலை போராட்டத்துல தானும் ஒரு போராளியா திரைப்படம் பங்கேற்றிருக்குது. அதோட விடுதலை போராட்ட வீரர்களினுடைய வாழ்க்கை வரலாறையும் பதிவும் செஞ்சிருக்குது. இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், கப்பல் ஒட்டிய தமிழன் ஆகட்டும், இவருடைய படைப்புகளை இங்கே இந்த தேசப்பிதா காந்தியினுடைய படத்தை, அவருடைய வாழ்வை பதிவு செய்கிற போது அதை இவ்வளவு பெரிய படைப்பாளிகள் நிறைந்திருக்கிற இந்திய திரையுலகில ஒருவர் கூட செய்யல. ரிச்சர்ட் ஆட்டன்பரோவும் பென் கிங்ஸ்லியும் செய்ய வேண்டியது இருந்தது. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பாக்குற வரையும் தமிழ் சினிமா ஒரு உலக தரத்தை இன்னைக்கு எட்டி இருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் இந்தியால இருந்து போயிட்டு உலக லெவல்ல பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாரா இருந்தாலும் சரி, இல்ல ரசூல் புக்குட்டியா இருந்தாலும் சரி, நம்முடைய கேமராமேன்ஸ் நிறைய பேர் பாம்பே இண்டஸ்ட்ரியும் சரி, இல்ல ஹாலிவுட்லயும் சரி, நிறைய லெவல்ல தாக்கம் தமிழ் சினிமா சவுத் சினிமால இருந்து உலக லெவல்ல தாக்கம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ் சினிமாவை இன்னைக்கு மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, பீஸான்ற ஒரு படம் லாஸ்ட் இயர் அந்த படம் ஹாலிவுட்ல இருந்து எனக்கு என்கொயரி வந்தது. சார் நீங்க ஒரு கான்டாக்ட் கொடுக்க முடியுமா, அந்த படத்தை ஹாலிவுட்ல ரீமேக் பண்ணணும். ஏற்கனவே ஒரு படம் யாவரும் நல்லன்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தையும் ஹாலிவுட்ல நாங்க எடுக்கணும். ஏன்னா இதுவரையும் ஹாலிவுட்ல கூட யோசிக்காத ஒரு சப்ஜெக்ட் தான் அந்த படம் யாவரும் நல்லம்னு. அதே மாதிரி
ஹாலிவுட்ல யோசனை பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் தான் பீஸான்ற ஒரு படம். சோ நம்முடைய கிரியேட்டர்ஸ் அந்த அளவு வந்து உலக லெவல்ல தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி படங்களை எடுத்துட்டு வராங்க. நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா காந்தி படம் ஒரு ஹாலிவுட் எடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் உலக தலைவர். நான் ஒரு இந்திய தலைவரை நினைக்கல. எந்த ஒரு நாட்டுல 2 விதமான போராட்டம், அகிம்சை போராட்டம், அது பிறகு ஆயுத போராட்டம். இந்த அகிம்சை போராட்டம் எடுக்கிறது எல்லாருக்கும் ஒரே ரெஃபரன்ஸ் காந்திஜி தான். காந்தி அப்படி காந்திஜி இருக்கும்போது அவர் படத்தை நம்ம இந்தியன் எடுக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சீரியஸா படிச்சுட்டு இருக்க ஒரு சப்ஜெக்ட் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரே நீங்க இந்திய சினிமா எடுக்கணும்னு நினைக்க கூடாது, உலக லெவல் எடுக்கணும். ஏன்னா அவர் உலகத்துக்கான ஒரு தலைவரா இருந்தார். ஜப்பான்ல கூப்பிட்டு ஜப்பானை ஒரு சப்போர்ட் பண்ணி நீங்க வந்து இது பண்ணுங்க, வார் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவு ஒரு தலைவரா இருந்தார் வச்சுங்களேன். எந்த அளவு ஒரு இந்திய தலைவர்கள் வந்து உலகில் போயிருக்காங்க அப்படின்னு வரும்போது நம்ம சினிமா தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நான் நினைப்பேன். ஏன்னா எல்லாமே உலக தலைவர்களை உலக சினிமாக்கள் எடுக்கட்டும், ஹாலிவுட் சினிமா எடுக்கட்டும். நன்றி நன்றி ஐயா. நீங்க சொல்லுங்க, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் படத்தை அரசே தயாரிச்சது, அரசோட நிறுவனம் தான் அதை தயாரிச்சது. ஆனா பல்வேறு தளங்கள்ல அந்த படத்தை எல்லா மக்களும் பார்க்கிற மாதிரி திரையிடணும் நம்ம கேட்டும் அதை திரையிடல. அது காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த திரைப்படத்தை தமிழகத்தில் ஒரு பகுதி மக்களாவது பார்த்திருக்கிறார்கள் என்றால் அதற்கான இயக்கத்தை நடத்தியவர்கள் நானும் ஒருவர். நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அந்த திரைப்படத்தை எல்லா ஊர்களிலும் திரையிடுவதற்கான முயற்சி உட்பட, அந்த திரையரங்க உரிமையாளர்கள் சென்று பேசுவது உட்பட அந்த முயற்சியில் எடுத்து இந்த அளவிற்காவது அதில் வெற்றி பெற முடிஞ்சது என்பது உண்மை. ஆனால் பல திரையரங்க உரிமையாளர்கள் 2 காரணங்களை சொல்லி, ஒன்று என்னதான் இருந்தாலும் பழைய படம் ஆயிற்று, அதை எதற்கு இப்போது திரையிட வேண்டும் என்பதாக ஒரு சாக்கு. இல்ல வந்த போதே ஏன் திரையிடலைங்கிறதா? வந்த போதேவா? இப்ப நீங்க சொல்றீங்க அது பழைய படம் ஆயிடுச்சுன்னு, அது வந்த போதே இந்தியா முழுமைக்கும் திரையிட்டு ஏன் காட்டல? அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப இத்தனை நாள் கழிச்சு இப்படி ஒரு நல்ல தமிழ் மொழிபெயர்க்கம்லாம் செய்யப்பட்டு எல்லாம் வருகிற போதே இப்படி தடை. இன்னொரு பக்கத்துல சாதிய அமைப்புகள் மிக தெளிவான முறையில அந்த திரையரங்க உரிமையாளர்களை கட்டி போட்டு வைத்தார்கள். அம்பேத்கர் படத்தை நீ வெளியிடக்கூடாது என்று அவர்களும் அந்த திரையரங்க உரிமையாளர்களுமே கூட அப்படிப்பட்ட மேல் சாதி ஆதிக்க மனப்பாம்போடு இருந்ததால் அவர்கள் அம்பேத்கருடைய படத்தை, அது இப்படிப்பட்ட செய்திகளை சொல்கின்ற படத்தை வெளியிடுவதற்கு அது தயாராக இல்லை. தமிழ்நாடு போன்ற ஒரு பகுத்தறிவு இயக்கம் வளர்ந்த ஒரு மண்ணிலேயே அந்த படத்திற்கு தடை வந்ததென்றால், இப்படிப்பட்ட முட்டுக்கட்டைகள் வந்ததென்றால், அப்படிப்பட்ட இயக்கங்களே வளராத வட மாநிலங்கள் நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நிச்சயமாக ஒரு பிரச்சனை இருந்ததுதான். பெரியார்ன்ற ஒரு படத்தை வந்து கவர்மெண்டே சப்போர்ட் பண்ணி, கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்ட் பண்ணி 98 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த படத்தை வெளியிடுறதுக்கு மிகப்பெரிய லெவலில் பப்ளிசிட்டியும் பண்ணி அந்த படத்தை மக்கள் மத்தியில கொண்டு சென்னாங்க. ஆனா காமராஜரை பத்தி வந்த படம், ரமணா கிரியேஷன்ஸ் எடுத்த ஒரு படம் பாத்தீங்கன்னா, நாடு பார்த்ததுண்டா அப்படின்ற ஒரு பாட்டு மட்டும் இல்ல, நாடு பார்த்ததுண்டா இந்த மாதிரி ஒரு தலைவரை, அந்த தலைவரை பத்தி வந்த படம் வந்து மக்கள் மத்தியில ரீச் ஆகும். அதுக்கான ஒரு சப்போர்ட் எந்த கவர்மெண்ட்டுமே கொடுக்கல. சோ அதனுடைய காரணம் என்ன நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இல்ல நானே கேட்கணும்னு இருந்த கேள்வியே ஐயா தனஞ்சயன் அவர்கள் கேட்டாங்க. இப்ப பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படத்தை வந்து அரசு தயாரிச்சிருக்கணும், ஆனா தனி ஒரு மனிதனா பாலகிருஷ்ணன் ஒருத்தர் எடுத்தாரு. அந்த படத்துக்கு வரி விலக்கும் தரல, அந்த படத்தை பார்க்கணும்னு ஊக்கப்படுத்தவும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நேரடியாக இது ஒரு இந்த ஆட்சியாளர்கள் அல்லது இவர்கள் என்று நான் குற்றம் சொல்ல வரவில்லை. ஆனால் அடிப்படையில் இந்த சமூகத்தை எது ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறதோ, இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு என்னன்னு எதோ சொல்வார்கள். இந்த நாட்டினுடைய பாரம்பரியம், பெருமை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அடிப்படை கட்டமைப்பு என்பது இந்தியாவுடைய சமுதாயத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற 2 அஸ்திவாரங்கள் என்பது அப்பட்டமாக சாதியமும் பெண்ணடிமைத்தனமும் தான். அந்த இரண்டின் மீதும் தாக்குதல் கொடுக்கக்கூடிய எந்த முயற்சி வந்தாலும் அதிகபட்சமாக அதை எப்படியெல்லாம் முடக்க முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். நன்றி நன்றி. சீனிவாசன் ஐயா, நீங்க சொல்லுங்க, நமது இந்திய திரைப்படத்தினுடைய சாதனை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல பேர் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. உலக அரங்கத்துல வந்து இந்த ஊடகமானது அடுத்தடுத்த மாற்றங்களை சந்திப்பதற்கான சிந்தனையை இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள், சினிமாவில் பணியாற்றக்கூடியவர்கள் தான் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய சாதனை. மேற்கத்திய இசையை மாத்திரமே போஷித்து வந்த உலகம் முதல் முறையாக இந்தியாவினுடைய இசை கோர்ப்பை எடுத்து
தன்னுடைய மணிமகுடத்திலே கோர்த்து கொண்டு அடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு அதை முன்னோடியாக கொண்டுள்ளது என்றால் இதைவிட மிகப்பெரிய சாதனை வேற எதையும் என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்திய சினிமாவை பொறுத்த மட்டில் இந்திய துணைக்கண்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பல மொழிகளாலும் பல மக்களாலும் ஆளப்பட்ட ஒரு தேசம். இந்த ஒரு கட்டமைப்பு செழுமை அடைவதற்கு, இந்த கலாச்சார செழுமைக்கான பங்களிப்பை ஒரு தேசம் கவிஞனால் அடையாளப்படுத்தப்படும் என்பது மிக இல்லை. அது மாதிரி இந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய அடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு, செழுமைக்கு இந்திய சினிமாவா தன்னுடைய மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். சினிமா இல்லாத காலத்தில் ஹரிச்சந்திராவை பார்த்துத்தான் மகாத்மாவே நமக்கு கிடைத்தார். எந்த ஒரு ஊடகமும் முதல் நம் கைக்கு கிடைக்கும் பொழுது பிரச்சாரத்திற்காகவும் பரப்புரைகளுக்காகவும் பயன்படுத்துவது தவிர்க்க முடியாதது. இதிலிருந்து மீண்டு இந்திய சினிமா வெகு விரைவிலேயே கலைக்காக, கலை மக்களுக்காக என்று இருவேறு பாதைகளில் பயணிப்பதை எவராலும் தடுக்க முடியவில்லை. எத்தனையோ சிந்தனையாளர்கள், உதாரணத்திற்கு தமிழ் ஜேகே என்று எங்களால் அன்பாக அழைக்கப்படும் ஜெயகாந்தன் அவர்கள் கூட இந்த ஊடகத்தை கையாண்டிருக்கிறார். எத்தனையோ விதமான சிந்தனையாளர்கள் இந்த ஊடகத்தின் மூலமாக ஒரு மக்களிடத்திலே ஒரு எழுச்சியை, ஒரு அறிவார்ந்த விவாதத்தை, ஒரு சிந்தனை செழுமையை விதைப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி அடுக்கடுக்கான சினிமாவினுடைய தாக்கத்தால் விளைந்த சமூகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி பேசலாம். ஆனால் சினிமா வளர்ந்திருக்கிறதா? இங்க நம்ம மக்கள் பார்க்கக்கூடிய சினிமாவா? இன்னைக்கு யாரோ சினிமா எடுத்து மக்கள் பார்க்கல, அவங்களே எடுத்து அவங்களே பாக்குறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களே எடுத்து அப்லோட் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அவர்களுடைய பிரச்சனையை யாரோ எடுத்து காண்பிக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. சினிமாவினுடைய அடுத்த கட்டம் இன்டராக்ஷன் பிட்வீன் த பீப்புள். அவர்களிடம் சினிமா அடைக்கலம் புகுந்து விட்ட பின்னால் அவர்கள் எடுக்கும் சினிமாவை இனி இவர்கள் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு போகக்கூடிய தூரம் வெகு தொலைவில் இல்லை. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. முத ஊமைப்பட காலத்திலிருந்து இன்றைய மாடர்ன் சினிமா வரையிலும் நான் பார்த்த வரையில், எனக்கு தெரிந்த முறையில் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த அதிசயத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்தால் நல்லது விளையும் என்று நம்பிக்கை கொண்டவர்கள் அன்றைக்கு எடுத்த படங்கள் எல்லாம் அது இன்றைய காலத்தில் புராண படங்கள். அவை அத்தனையும் போதனை படங்கள். ஒரு மகாபாரதத்திலோ அல்லது வேறொரு காவியத்திலோ எங்கேயுமே தீமை வென்றதாக எந்த சினிமாவும் சொன்னது இல்லை. அன்று நல்லவன் தோற்றதில்லை அந்த சினிமாவில், நல்லவன் வாழ்வதே இல்லை இன்றைய சினிமாவில். இப்போ முன்னெல்லாம் புரியோதன துயில் உறிஞ்சத பெரிய குற்றமா சொன்னவங்க இன்றைய நாகரிக சினிமாவில் ஒரு பெண்ணை 6 பேருக்கு இருக்கிறான். விரட்டி வேண்டிய பெண்ணை கடத்துவது அல்லது மாப்பிள்ளையை கடத்துவது, வீடு புகுந்து வெட்டுவது, பரம்பரை பகை. எங்க அப்பாவை கொன்னவன நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு ஒரு கதாநாயகன், அவனுக்கு அருவா அடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு காமெடியன். இந்த மாதிரி காட்சி அமைப்புகளை கொண்ட ஒரு சினிமா பார்க்க வருகிற அந்த அப்பாவிய ரசிகனுக்கு அவன் தியேட்டரை விட்டு வெளியே போகும்போது என்ன கொடுத்து அனுப்புகிறது? அவன் மனதில், மூளையில் வன்முறை, கற்பழிப்பு,
மது மயக்கம், சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு அவங்க கடமையை அவங்க முடிச்சுட்டாங்க அரசாங்கம். குடியை கெடுக்கும், அவங்க கடையை முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி சினிமாவில் காட்சி அமைச்சிட்டு கீழே மது தீமையானது, அவங்க கடமையை இவங்க முடிச்சுட்டாங்க. வில்லனோ ஹீரோவோ கவலையில இருக்காராம், அதுக்காண்டி சிகரெட்டை ஊதி தள்ளுவாரு. அது கீழே ஒரு சின்ன இது, சிகரெட் பழக்கம் கேன்சரை உண்டாக்கும். அவருதான் எல்லாமே பணம் போட்டு எடுக்கிற எல்லாமே வர்த்தகம் தான். அந்த வர்த்தகத்தில் ஒரு நேர்மை வேணும், ஒரு நியாயம் வேணும். இதை சொல்லலாம், இதை சொல்லக்கூடாது. மற்ற யாரையும் விட இந்த சமுதாயத்தில் கலைஞனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. வெறும் பந்தாக்கள் மாத்திரமே வளர்ந்திருக்கிறது. சினிமா தேய்ந்திருக்கிறது. பணம் போடுகிற முதலாளிக்கு உரிய மரியாதையும் முன்னுரிமையும் வழங்கப்படாத எந்த சினிமாவும் உருப்படாது.